தாவீதுடைய அப்பா ஒரு விசேஷித்த ஒரு அப்பா நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பொழுது ஒரு அப்பா மகனை ஒரு தீர்க்கதரிசி தெரிந்து கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக அபிஷேகம் பண்ணியிருந்தாங்கன்னா சாதாரணமாக அப்பா அம்மா என்ன பண்ணுவோம், ஐயோ நீ ரொம்ப விசேஷம்ப்பா, நீ திரும்பி போயிடாத வெளியே, இங்கே இரு, உன்னை நல்ல சாப்பாடு போட்டு உன்னை கவனிக்கிறோம், உன்னை ராஜாவாக புஷ்டி ஆகணும், நீ ஒல்லியாக வேறு இருக்கிற, நீ இது வெளியெல்லாம் போகாது, இங்கே உட்காருன்னு சொல்லி தாவீதுடைய அப்பா உட்கார வைக்கல. அவர் என்ன பண்ணாருங்க, அவர் நீ பாப்பா இந்தா வடை தோசை இட்லி சட்னி சாம்பார் இதெல்லாம் கட்டி எடுத்துட்டு உங்கள் அண்ணன்மாரை போய் பாரு, அவங்கெல்லாம் யுத்த களத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ என்ன பண்ணுற டிஃபனை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுன்னு சொல்லி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை என்ன பண்ணுறாருங்க, சும்மா ஒரு டீ பாய் மாதிரி அனுப்பி விடுறாரு. தாவீது கூட அங்கே அன்றைக்கி அப்பாவோட சண்டை போட்டுக்கலாம், என்னப்பா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அன்றைக்கி ஞாபகம் இல்லையா நடந்தது, என்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க, நீங்கள் என்னடானா எங்கள் கையில் டிஃபனை கொடுத்து போட்டு போய் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுன்னு சொல்கிறீங்க, என்ன நினச்சிட்டிங்கன்னு அவர் ஒன்றும் சொல்லலை. என்ன பண்ணுறாருங்க, எடுத்துகிட்டு போய் அவர் கையில் கொடுத்திருந்த பொறுப்புகளை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது, அந்த யுத்த களத்திற்கு அவருக்கு போகும் பொழுது இஸ்ரவேலில் இருந்த எல்லா பராக்கிரமசாலிகளும் அங்கே ஒன்றாக சேர்ந்திருந்தாங்க. கோலியாத்துடைய சத்தம் கேட்ட பொழுது எல்லாரும் நடுங்கி கொண்டிருந்த பொழுது தாவீது அங்கே போய், யாருடா இவன் இஸ்ரவேலின் தேவனை இப்படியாக பேசி கொண்டிருக்கின்றான் என்று துணிச்சலோடு கூட அந்த இடத்துல போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த ராட்சதரை கீழே விழுக்கும்படியாக தேவன் தாவீதை பயன்படுத்தினார். என்ன அற்புதமான ஒரு காரியம், எப்படி நடந்ததுங்க. தாவீது எந்த இடத்தில் தேவன் அவனை வைத்திருந்தாரோ அந்த இடத்தில் உண்மையாக இருந்தபடியால் படிப்படியாக தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் இருக்கின்ற இடம் ஒருவேளை ஒரு மறக்கப்பட்ட ஒரு இடம் போல காணப்படலாம், ஒரு நெருக்கத்தின் இடத்தை போல காணப்படலாம், ஒரு அவமானத்தின் இடத்தை போல காணப்படலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன் உங்களை மறக்கவில்லை. உங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய நோக்கங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதையும் தற்செயலாக அனுமதிப்பதில்லை. எல்லாவற்றையும் அவருடைய அநாதி நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தேவன் மேல் விசுவாசமாக இருக்கின்றவர்கள், தேவனுக்கு பயப்படுகின்றவர்களுக்கு இதுதாங்க நிச்சயம். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் நாள் முடிவில் என்னுடைய தேவனுடைய நோக்கம் நிச்சயம் என் வாழ்க்கையில நிறைவேறியே தீரும் என்ற ஒரு நம்பிக்கை.